மற்றவர்களை அடக்கி ஆள்வது உன்னுடைய திறமை. உன்னை நீயே அடக்கி ஆள்வது உண்மையான உனது வல்லமை. லா ஓட்ஸே என்னும் தத்துவ அறிஞரின் அற்புத வரிகளோடு உங்களை சந்திக்கிறேன். இப்போது இந்த பதிவில் வருபவர் ராபர்ட் கிளைவ். அவன் திறமையானவனா வல்லமையானவனா? முடிவு செய்யுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்தியாவில் வங்காளத்தில் இரட்டையாட்சி முறையை ஏற்படுத்தி அதிகப்படியான ஊழல்களில் ஈடுபட்டவர் ராபர்ட் கிளைவ் அப்படின்னு சொல்லலாம். 1757 வருஷம் பிளாசி போரில் வங்காள நவாபு கூட அவருடைய தளபதி கூட ஒரு ரகசிய உடன்படிக்கை செய்துக்கிட்டு, எப்போவுமே பிரித்தாளம் சூழ்ச்சி செய்கிறதுல ஆங்கிலேயர்களுக்கு இணை வேறு யாருமே கிடையாது. ஸோ அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரூலை அங்கே மறைமுகமாக ஏற்படுத்தின, அது பெருமைன்னு சொல்ல முடியாதுல்ல, சொல்லக்கூடாது. ஒரு நரித்தனத்தில் வந்தவங்க இங்கிலீஷ்காரங்க, அதுலேயும் முக்கியமானவன் கிளைவ். அந்த கிளைவ் எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 17 வயசில் அவங்க அப்பா ஒரு அடங்காத பிள்ளையாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நம்ம நாட்டு கம்பெனி கவர்மெண்ட் தான் அங்கேயும் இருக்குல்ல, அதில் போயிட்டு ஒரு கிளார்க் வேலைக்காவது போட்டோம், இங்கே இருந்தால் நிறைய சேட்டை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலில் ஏற்றி அனுப்பிச்சி வச்சிட்டார். அந்த கப்பலில் வரும்போது இடையில தனக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு கூட பணம் கிடையாது. அப்போ அங்கேயே அவர் மாதிரியே சில நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு குடிச்சிட்டு கூத்தாட்டம் போட்டு கேப்டன் கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்குறதெல்லாம் இயல்பாக இருந்திருக்கு அப்போவே. மொத்தத்தில் ஒரு அடங்காத கழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சரி. இந்தியாவுக்கு வந்துட்டான். இந்தியாவுக்கு வந்தால் சம்பளம் 5 பவுண்ட், மொத்தத்தில் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 50 ரூபாய் தான். ஆனால் ஹையர் அஃபீஷியல்ஸோடைய மந்த்லி இன்கம் 300 பவுண்ட். அந்த பவுண்ட்டை நம்ம எப்படியாவது அந்த பொசிஷனை நம்ம சீக்கிரத்தில் அடையணும் அப்படின்றதுக்காக, ஆமாம், இங்கிலீஷ்காரங்களுக்கு அப்பப்போ தேவையான ஸ்துதி பாடி அப்புறம் கையூட்டெல்லாம் கொடுக்குறது, அவன் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டான். கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி கமாண்டர் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டான். 2 நவாபுகளுக்கு இடையில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால், நான் அந்த பிரச்சனையை சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேர்கிட்டையுமே பேசி, இந்த குரங்கு ரொட்டி தொண்டை பிரித்து கொடுக்கும்ல, ஆமாம், 2 சின்ன கிளிகள் ஒரு ரொட்டியை பங்கு போடுறதுல பிரச்சனை வரும், குரங்கு பிரித்து கொடுக்குறது மாதிரி கடைசியில் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடும் இல்லையா, அது மாதிரி 2 நவாபுகளுக்கு இடையில் இருந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்காக உள்ளே போய் 2 பேர்கிட்டையுமே லஞ்சம் கையூட்டுகள் வாங்கி, அதுக்கப்புறம் கடைசியில் அந்த பகுதியும் தன் பகுதியோட சேர்த்துக்கிறது. இப்படிலாம் நிறைய பகுதிகளை தன்னுடைய ஆங்கில பகுதிகளோடு சேர்த்து இது எல்லாத்தையும் விட பெரிய கொடுமை என்னென்னா, 1760-61 இந்தியாவை விட்டு அவன் வெளியில் போகிறப்போ அவங்ககிட்ட இருந்த பணம் 2,34,000 பவுண்ட். அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே நிறைய கடன்லாம் இருந்திருக்கு. இங்கிலாண்டில் போயிட்டு அந்த கடனெல்லாம் அடைச்சி, ஆமாம், தன் சகோதரிகள் எல்லாருக்கும் நல்லா மனம் முடிச்சு பண்ணை வீடுகள்லாம் வாங்கி ரொம்ப சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான். அப்புறம் அங்கே ஒரு கௌரவ பதவி கொடுத்துருக்காங்க அவனுக்கு, பார்லிமெண்ட் மெம்பராக. அந்த பார்லிமெண்ட் மெம்பரில் எல்லாருமே கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்கல்ல. அவன் செஞ்ச ஊழல்கள் நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக செய்யப்பட்ட தேச துரோகம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் வசைப்பாடியிருக்காங்க, ஒரு துரோகியாக குற்றச்சாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அப்படின்னு சொன்னால் என் சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ப்ளீஸ், என்னுடைய ப்ரிஸ்டீஜை ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, இருந்தாலும் நம்ம நாட்டிலேயே கவர்மெண்ட்டை பாருங்கள்,
ஆஃப்டர் ஆல் எத்தனையோ பேர்கிட்ட வந்து இன்கம் டேக்ஸ் ரைடுன்னு போவாங்க, இன்னென்ன இதெல்லாம் கைப்பற்றப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த கைப்பற்றப்பட்டது எங்கே போகுதுன்னே தெரியாது. ஆஃப்டர் ஆல் 2020லேயே இது மாதிரி நடவடிக்கைகள் இருக்குதுன்னு சொன்னால் எங்கே போகுது? அவன் கைது செய்யப்பட்டானா, அவன் ஜாலியாக பந்தவா தோளை நிமித்தி காலரை உயர்த்தி விட்டுட்டு நடந்து போகக்கூடிய காட்சிகள் நம்ம நாட்டில் இன்றைக்கி 2020 இருக்குது. அப்போ இந்த இயர் ஆஃப் 1760s 70s கண்டிப்பாக ராபர்ட் கிளைவுக்கு சொல்லவே வேணாம். இங்கிலாண்டில் அதுவும் வெள்ளைக்காரங்களுக்கு வந்து இந்த ஒன்று சொல்லுவாங்கள்ல, துப்புனா தொடச்சிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, அவன் அப்படி ரொம்ப சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கான். அவன்கிட்ட வந்து சொத்தை யாரையுமே எடுக்கலை. ஆனால் 1774 வருஷம் தன்னுடைய பண்ணை வீட்டில் 49வது வயசில் அவனுக்கு பித்தப்பையில் பிரச்சனை இருந்திருக்கு. சரியாக தூக்கம் வரல. தூக்கம் வர்றதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கான். இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கிறப்போ நாளடைவில் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு நர்வ் டிஸார்டர் வந்துடுச்சு. நரம்பு தளர்ச்சி வந்துடுச்சு பிரச்சனை. கடைசியில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் உடம்புலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னை யாராவது கொன்னுடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி உட்காந்து அழுகுறான். கடைசியில் வேறு வழி இல்லை, தன் கழுத்தை தானே அறுத்துக்கிட்டு ரத்தம் சொட்ட இறந்து போனவன் தான் ராபர்ட் கிளைவ். அது என்னன்னு தெரியல, பிறர்க்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தாமே வருமா? திருக்குறள் சொன்னது ஒருவேளை நடக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கிளைவ் விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் நடக்குது. ஏன்னா ஸோ இது மாதிரி கிளைவ் மாதிரி பாண்டிச்சேரி பகுதியில் மான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு லேடி, டியூப்ளேயினுடைய மனைவி, இதே மாதிரி டியூப்ளேயால் காதல் திருமணம் செய்யப்பட்டவா கவர்னருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அதை காரணம் காட்டி நிறைய பேர்கிட்ட கையூட்டுகள் வாங்கி தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டே போய் கடைசியில் டியூப்ளே வந்து பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் திரும்ப கூப்பிடுது. ஒரு குற்றச்சாட்டு சொல்லி திரும்ப கூப்பிடுது. அப்போ நீ இங்கே இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டியூப்ளே மான் கிட்ட சொன்னப்போ இல்லை நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்தப்போ மறுபடியும் நான் பாண்டிச்சேரிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மான் தன்னுடைய 50வது வயசில் அங்கேயே இறந்தே போனான் வறுமையில். ஸோ ஊழல் செய்கிறதுக்கு ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு இல்லவே இல்லை, எல்லா தரப்புலேயும் நிகழ்ந்திருக்கு. ஆனால் அவங்க சுகபோகமான வாழ்க்கையை ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் முடிவு என்னமோ கஷ்டமாக தான் இருந்திருக்கு. அன்னைக்கு இருந்தவங்களுக்கே முடிவு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு என்ன நிலைமை வரும்னு தெரியல. வரணும்ல, சிந்திப்போம் நண்பர்களே. நன்றி.